Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கருடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், எக்ஸாம் சென்டர் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்வு மையம் நம்ம தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னா தேர்வு மையங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா நவோதயா வித்யாலயா சமிதியிலிருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 7/5/2024. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நவோதயா வித்யாலயா சமிதி. இது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேசி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டன்ட், லீகல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கேட்ரிங் சூப்பர்வைசர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், லேப் அட்டண்டன்ட் ஆய்வக உதவியாளர், மெஸ் ஹெல்ப்பர் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 121 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கட்டிடங்கள். ஆடிட் அசிஸ்டன்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 கட்டிடங்கள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கட்டிடங்கள். லீகல் அசிஸ்டன்ட் 1 கட்டிடம். ஸ்டெனோகிராஃபர் 23 கட்டிடம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 2 கட்டிடம். கேட்டரிங் சூப்பர்வைசர் 78 கட்டிடங்கள். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் 21 கட்டிடங்கள். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் JNU கேடர் 360 கட்டிடங்கள். எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர் 128 கட்டிடங்கள். லேப் அட்டண்டன்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 161 கட்டிடங்கள். இது பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட். இது மெஸ் ஹெல்ப்பர் 442 கட்டிடங்கள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 கட்டிடங்கள். இதை பார்த்தீங்கன்னா மெஸ் ஹெல்ப்பர் குரூப் சி இது பார்த்தீங்கன்னா 442 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு சம்பளம் பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 தராங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் நர்சிங் ஆர் ரெகுலர் கோர்ஸ் இன் பிஎஸ்சி நர்சிங் ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23 முதல் 33 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆடிட் அசிஸ்டன்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது. பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. லீகல் அசிஸ்டன்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 23 முதல் 35 வயதிற்கு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபா.
வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபாய். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருக்கணும். கேட்ரிங் சூப்பர்வைசர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபாய். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ். ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் ட்ரேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் கேட்ரிங். இது மினிமம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் HQRO கேடர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200 ரூபாய். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் JNU கேடர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200 ரூபாய். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயது. ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துங்க. எலக்ட்ரிஷியன் பிளம்பர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200 ரூபாய். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 40. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வயர்மேன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரைட்டுங்களா. முதல்ல 10th, அதன் பிறகு ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் பாஸ் வித் ஏ சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் லேப் டெக்னிக் ஆர் 12th கிளாஸ் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம், ரைட்டுங்களா. ஒன்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வித் சர்டிஃபிகேட் அப்படின்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னிக், அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் குரூப்பு வந்து படிச்சிருக்கணும். ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க விண்ணப்பிக்க முடியாது, சயின்ஸ் குரூப் படித்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். பாட்டனி, ஜூவாலஜி, பயாலஜி, ஸோ இந்த குரூப் படித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மிஸ் ஹெல்ப்பர் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சேலரி 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். அதுக்கு தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SCSTக்கு 5 இயர்ஸும் OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துங்க. ஸோ இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. எப்படி விண்ணப்பிப்பதுன்றதுக்கும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC, ST, PWPD கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, நோ அப்ளிகேஷன் ஃபீஸ், ரைட்டுங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், இரண்டு இருக்குது, ரைட்டுங்களா. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் ஜென்ரல் EWS OBCக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய், ரைட்டுங்களா. இதுவே SC, ST, PWPD கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் 500 ரூபாய். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டன்ட், ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், லீகல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கேட்டரிங் சூப்பர்வைசரு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் HQRO கேடரு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் JNU கேடரு, எலக்ட்ரிஷியன் பிளம்பர், லேப் அட்டண்டன்ட், மெஸ் ஹெல்ப்பர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் EWS OBCக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸு. SC, ST, PWPD கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் போய் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.